ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிருகசீசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லை, ஒரு காற்று ராசி, ஆண் ராசி. வித்யாகாரகன் புதன் அங்கே நல்லபடியாக ஆட்சி பெறுகிறார். இப்போது கோச்சார அமைப்புகளில் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். வித்யாகாரகன் புதன் என்று சொல்கிற போது நல்லபடியாக வேகமாக சிந்திக்க முடியும், மூளை நன்றாக செயல்படும். சனி பகவான் இருப்பதிலேயே மிகவும் மந்தமானவர், ஸ்லோவா செயல்படக்கூடியவர். புத்தி வேகமாக செயல்படுகிறது. பிசிக்கல் பாடி ரொம்ப ஸ்லோவாக செயல்படுகிறது, ஈடு கொடுக்க முடியவில்லை. சிந்தனை ரொம்ப தீவிரமான சிந்தனை இருக்கும். அதை செயல் வடிவமாக்குகிற போது உடல் ஒத்துழைக்க முடியாத சூழல் ஏற்படும். இந்த முரண்பாடுகளுக்கு இடையில சற்று அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மத்தில குரு, 10ல சனி. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை நல்லபடியாக உயர்வடைய வேண்டும். எளிமையான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டு இவற்றை உயர்வடைய வைக்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். உங்களுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர வேண்டும். புத்திர செல்வம் கிடைக்க வேண்டும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிட வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில, காதல்களுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர வேண்டும். பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். புண்ணியங்கள் செயல்பட வேண்டும். பூர்வ புண்ணியம் செயல்பட வேண்டும். உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை, உத்தியோக அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக செயல்பட்டு நல்ல வருமானம் இருக்க வேண்டும். ஆதாயங்களும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்க வேண்டும். இயல்பாக நீங்கள் நல்ல எளிமையான பரிகாரங்களை மேற்கொள்கிற போது நல்லபடியாக வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் நல்லபடியாக பெருமாளை வணங்க வேண்டும். திருப்பதி சென்றோ அல்லது ஸ்ரீரங்கம் சென்றோ அல்லது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை, பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். விஷ்ணுவை வணங்க வணங்க, பெருமாளை வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நேரடியாக ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் பெருமாளுடைய புகைப்படத்தை நல்லபடியாக டவுன்லோட் செய்தெடுத்து அதை பிரேம் பண்ணி வீட்டில் நல்லபடியாக பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் முடிந்த வரைக்கும் அட்லீஸ்ட் புதன்கிழமையிலாவது நல்லபடியாக உங்களுடைய கைகளால சுத்தமான பசுனை தீபம் பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும். பெருமாளை விஷ்ணு பகவானை நல்லபடியாக நீங்கள் வணங்க வணங்க எல்லா நன்மைகளும் இயல்பாக உங்கள் வாழ்வில் கிடைக்கும். படிப்படியாக தடை தாமதங்கள் விலகும். எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். நல்ல வருமானம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புத்தி கூர்மையோடு செயல்படும். நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது நேரில் சென்று குலதெய்வத்தை வணங்க வேண்டும். இந்த மனித வாழ்க்கை என்று பார்க்கிற போது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பஞ்சபூதங்களையும் நல்லபடியாக நீங்கள் சுத்தமாக வைத்திருந்தால், இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள். சுத்தமாக வைத்திருந்தால் இயல்பாகவே இறைவனுடைய கருணையும் அருளும் இயல்பாகவே உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் பூத சுத்தி ப்ராசஸ் நீங்கள் மேற்கொள்கிற போது வாழ்க்கையை நீங்கள் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். ஒரு பெரிய ப்ராசஸ், வாழ்நாள் ப்ராசஸ், லைஃப் லாங் ப்ராசஸ், சற்று கடினமான பாதை. அதே நேரத்தில் நேரடியாக இயல்பாக நீங்கள் ஆகாயத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் மற்ற 4 பஞ்சபூதங்களும் இயல்பாகவே சுத்தமாகிவிடும். இயல்பாகவே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது நீங்கள் ஆகாயத்தை வழிபட வேண்டும். மேலே வானத்தை பார்த்து முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஆகாயத்தை நீங்கள் வணங்குகிற போது ஆகாயம் என்கின்ற இந்த பஞ்சபூதம் படிப்படியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது வாழ்வில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் படிப்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இறை அருள் கைகூடி வரும். செல்வம் கைகூடி வரும். பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் உயர்வடையும். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆகாய வழிபாடு, இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்கிற போது வாழ்வில் எல்லா நன்மைகளையும்
எல்லா உயர்வுகளையும் நீங்கள் சந்திக்க முடியும். உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய மனைவி, கணவன், குழந்தைகளுக்கு இப்போது என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கோச்சாரத்தில் அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, ஜென்மராக இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதே நேரத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இப்போது என்ன நடந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும், அடிப்படையான பரிகாரங்கள் என்பது பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆகாய வழிபாடு. இந்த 3 வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்கிற போது இயல்பாகவே எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வித்யாகாரகன் புதன் இங்கே நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இயல்பாகவே முயற்சி பாவகம் மிதுன ராசி, ஆண் ராசி, காற்று ராசி. அது மட்டுமில்லை, உபயராசி. நல்லபடியாக புதன் பகவானை, பெருமாளை, குருநாதரை நீங்கள் இயல்பாக வணங்கி வருகிற போது எல்லா நன்மைகளையும் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் வாழ்வில் பெற முடியும். ஜென்மத்துல இப்போது குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுடைய கர்மஸ்தானத்துல, தொழில் ஸ்தானத்துல, உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். தாறுமாறான சிந்தனை ஓட்டம் இருக்கும். ராசியிலேயே ஜென்ம குருவாக குருநாதர் அமர்ந்திருக்கிறார். மூளை வேகமாக செயல்படும். பிசிக்கல் பாடியால அவ்வளவு அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும். பெருமாளை நல்லபடியாக வீட்டிலே இருந்து நீங்கள் வணங்கலாம். ஆலயம் சென்று வணங்க முடிந்தால் இன்னும் அதிக நற்பலன்களை பெற முடியும். திருப்பதியிலே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அல்லது ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாளை, விஷ்ணு பகவானை சென்று வணங்குங்கள். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் ஆலய வழிபாட்டுக்கு செல்வது, குறிப்பாக பெருமாள் வழிபாட்டுக்கு செல்வது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தரும். யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.